என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 18வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். விலகி ஓட வேண்டும். எதற்கு? வேசித்தனத்திற்கு. அன்றைக்கு பரிசுத்தமான பாத்திரமாய் காணப்பட்ட யோசேப்பை தீட்டுப்படுத்தும்படிக்கு அவருடைய வஸ்திரத்தை பற்றி இழுத்த ஒரு வேசி. ஆனால் யோசேப்பு செய்த காரியம் என்ன? தன் மேல் வஸ்திரத்தையும் அங்கு விட்டுவிட்டு வெளியே ஓடிப்போனார். பாருங்கள், இப்படி தான் வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, வேசித்தனத்தை செய்வதற்கு எண்ணற்ற காரியங்கள் உன்னை தூண்டி கொண்டிருக்கும். உன் ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள், அது மாத்திரமல்ல அறிவியல் சாதனங்கள், சோஷியல் மீடியாஸ் என்று சொல்லி எண்ணற்ற காரியங்கள் வேசித்தனத்தை தூண்டும்படிக்கு இந்த கடைசி நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அவைகளெல்லாம் விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த சைட்டுக்குள்ளே போனால் இந்த அருவருப்பு இருக்கும், அந்த சைட்டுக்குள்ளே போகக்கூடாது. இந்த இடத்துக்கு போனால் இவங்க வேசித்தனத்துக்குரிய காரியங்களை தான் பேசுவாங்க, பார்ப்பாங்க, அதை தான் செய்வாங்க. அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை சுட்டி காட்டுகிறார். சினிமா பார்ப்பதை விட்டு விலகி ஓடிப்போங்க. பொழுதுபோக்கு என்ற போர்வையில் அசுத்தத்தையும் அருவருப்பையும் காட்டிக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் நம் ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர், பரிசுத்தத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவர். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் தூண்டுகிற எந்த காரியமாக இருந்தாலும் உடன்தானே அதை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.